இது வடைக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது பச்சை மிளகா, பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம் நல்லா. இதை வந்து வடை இல்லைன்னா உருண்டையாக உருட்டி மோர் குழம்புல போடுறதுக்கு. வந்து மோர் குழம்புக்கு மோர் 1 கப்பு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கலாம். இதையும் வந்து நம்ம வச்சுக்கிட்டு இதோட அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, இஞ்சி, ஜீரகம், 4 மூடி தேங்காய் இது இருந்தால் போதும். இதுக்கு இதை வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும் இந்த குழம்பு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டாச்சு. இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம், 2 வரமிளகா போட்டுக்கலாம். இதோட இப்போ அரைச்ச மோர் குழம்பு அரைச்சது எல்லாம் சேர்த்தியாச்சு மோரெல்லாம். இப்போ வந்து மோர் குழம்பு கொதித்து நுர வந்த உடனே எடுத்துடணும், கொதிக்கக்கூடாது. இப்போ உருண்டைகளை எல்லாத்தையும் வச்சுட்டேன், வெந்துருச்சு. இப்போ இந்த உருண்டைகளை இதில் போட்டுடலாம். போட்டுட்டா மத்தியானம் சாப்பிட்றப்ப இதை ஆவியில் வேக வச்சு இட்லி பானையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன்.